ஹோம்ல வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லீடா நீங்க ஒண்ணு பண்றீங்க. த்ரூ அவுட்டா ஒரு படத்த நீங்க எடுத்துட்டு போற ஒரு ரோல் அப்படிங்கும்போது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இந்த படம் எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு அவார்ட் வாங்கி தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நடிக்கும்போது? இல்லை இல்லை அப்படி பண்ணல. ஆனால் அது நடிக்கிறதுக்கு ஸ்பேஸே கிடையாது அந்த படத்தில், ஹோம்ல அந்த கேரக்டரில். ஆ ஆமாம், அதுதான் கஷ்டம். ஆனால் என்ன மனசில் இருக்குதுன்னு நல்லா நடித்தா தான் நமக்கு அவார்டெல்லாம் கிடைக்கும். அதையெல்லாம் ஒரு காம்படிஷனில் வருது நடிக்கிறது படம் தான். உடல்லெல்லாம் எனக்கு அந்த மாதிரி இருந்தது உள்ளில், இது நல்லா ஆக்ட் பண்ணலாம். ஹோமில் நமக்கு ஸ்பேஸே கிடையாது நடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அது கொஞ்சம் கஷ்டம்தான். டயலாக் இல்லாமல் நமக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் கஷ்டம். நிறைய டயலாக் இருந்த ஒரு சீனில் ஆக்டருக்கு ஈஸி, ஒரு அளவுக்கு சேஃபு. ஆமாம், டயலாகே இல்லாத ஒரு சீனில் நிற்கிறது தான் கஷ்டம். அந்த படம் ஃபுல்லாக நிறைய அந்த மாதிரி வேலை இருந்தது. புரியுது சார். ஆக்சுவலாக ஆனால் ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருக்கும்போது நடிக்கிறதா கஷ்டம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு நேஷனல் அவார்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கரெக்டாக ஒரு டிசர்விங்கான ஒரு இதாக தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல? അല്ല, ഞാൻ ഇത് അപ്പടി ഇരിക്കും എനിക്കും പിന്നെ വന്നു കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കാണ് എല്ലാവരും പറയുമ്പോഴാണ് ഞാൻ അപ്പം நீங்கள் ஏதாவது பண்ணாலும் நான் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணணுமே, அது ராங்காக இருக்கக்கூடாதுல்ல, அதுதான் கஷ்டம்.